பொதுமக்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சூப்பராக பண்ணார்ல, எஃபெக்ட்லாம் பக்காவாக வந்ததில்ல. இந்த ஆட்டோவில் இந்த ஸ்பீக்கரை போட்டு போகிற மாதிரி இருந்ததில்ல, நல்லா தான் இருக்கும். நல்லா அழகாக தான் கொண்டு வருவாங்க விஷத்தை. ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பாரு, அவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, அசிங்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையான்னு இந்த நபர் யாரை கேட்டார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ, பவுல. ஏன்னா அவங்களாம் இதை பண்ணியிருக்கிறாங்க. வசனம் படிக்கவா? The intention matters. அவங்களை அசிங்கப்படுத்துறதா இல்லை, அவங்கள ரெஸ்டோர் பண்ணணும். எஸ், ரெஸ்டோர் பண்ணணும். ஒருவன் பர்சனலாக பாவத்தில் இருந்தால் ரெஸ்டோர் பண்ணணும். பப்ளிக்காக அந்த பாவம் செய்ய வைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளணும். ஜெர்சன் எடின்பேரோ சமீபமாக சூசேஸ் சொல்கிறதுக்கு டிக்கெட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்தால் தான் சொல்லுவேன்னு அடம் பிடிச்சாரு. அந்த நபர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. அந்த விஷயம் கேட்குறதுக்கு கரெக்டு மாதிரியே தெரியும். ஆனால் பைபிள் படிச்சிங்கன்னா அப்பட்டமான புரியும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க, சரியா? உங்க 18 வயசு பையன் குவார்டர் அடிச்சு தண்ணியை போட்டு அப்படியே வந்துட்டான். வந்து வீட்டில் குடிச்சு அப்படி வாந்தி எடுத்து விழுந்து கிடக்கிறான். உடனே என்ன பண்ணுவீங்க? மூடி மறைச்சிருவீங்க, அப்படிதானே? சரி, அது நியாயமா? ஓகே, அது உங்களுடைய இது, உங்கள் இது நியாயம், அதெல்லாம் விட்டுருங்க. சரி, இப்படியே ஹைப்போதட்டிக்கலாக இல்லை, நார்மலாக ஒரு சுச்சுவேஷன் வச்சுப்போம். என்ன சுச்சுவேஷன்னா, அப்படி ரெகுலராக குடிக்கிற ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க. அப்போது அந்த பொண்ணு வீட்டார் பையன் எப்படி நல்ல பையனா, தங்கமான பையனா, இந்த குடி பழக்கம்லாம் இல்லை தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஆமாம், என் பையன் குடிக்கிறான், அவனை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லுவீங்களா? உங்களில் 90% பேர், ஏன்னா நான் பார்த்துட்ருக்கேன் என்னுடைய ஃபேமிலி சர்க்கிளில், இல்லைன்னா என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், எல்லா இடத்துலையும் பார்த்துட்ருக்கேன், மறைக்கிறாங்க. அது நியாயமா? 100% தப்பு. இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கை அதில் இருக்குல்ல பாஸ், இருக்கா இல்லையா? நீங்கள் அப்படியே மூடி மறைச்சி பண்ணுறதை நியாயப்படுத்துவீங்களா? உன் குடும்பத்தில் நீ மூடி மறைக்கிறியே, சர்ச்சில் நடந்தால் தப்பு, ஏன் மூடி மறைக்காமல் வெளியில் சொல்கிறேன்னு கேட்குறீங்களே. குடும்பத்தில் மறைக்கிறதே தப்புன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் சபைன்னு உங்களை கிளைம் பண்ணும்போது வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாதா? மூடி மறைச்சிக்க நான் சொல்லணும், அப்படியா சொல்லி கொடுப்பீங்க? நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தையா உதாரணமாக எடுப்பீங்க? நல்ல ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம், அந்த தெருவுக்கே கேட்குற மாதிரி 4-5 ஸ்பீக்கர் கட்டி நல்ல ஒரு மைக்கை வாங்கி பொதுமக்களுக்கு இதன் மூலமாக ஒரு அறிவிப்பை நாங்கள் கொடுத்து கொள்ள விரும்புகிறோம். எங்கள் குடும்பத்தை சார்ந்த எங்களுடைய 7வது மகன் பிரேம்குமார். அதுக்கு அந்த பிஐ சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணி வேறு லெவலில் எக்கோலாம் கேட்டு சூப்பராக பண்ணுறீங்க. ஓகே, என்ன சொல்ல வராருன்னு பாருங்க. அவன் நேற்று தினத்திலே ராத்திரி 11 மணி அளவிலே 2 கோட்டரையும் அடித்து மிச்சர் பாக்கெட்டோடு எங்கள் வீட்டிலே குளித்து வாந்தியோடு விழுந்து கிடந்தா என்பதை பொதுமக்களுக்கு நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சூப்பராக பண்ணார்ல, எஃபெக்ட்லாம் பக்காவாக வந்ததில்ல. இந்த ஆட்டோவில் இந்த ஸ்பீக்கரை போட்டு போகிற மாதிரி இருந்ததில்ல, நல்லா தான் இருக்கும். நல்லா அழகாக தான் கொண்டு வருவாங்க விஷத்தை. அப்படியே பண்ணுவீங்க. உங்க குடும்பத்தில் ஒருத்தன் பண்ணா அதை அமுக்கி அச்சுக்கு பூச்சிக்கிட்டு அதை உள்ளே வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து அவனை எப்படி அதை கரெக்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி அவனை ரெஸ்டோர் பண்ண பார்க்குறீங்களே. ரெஸ்டோர் பண்ணி முடியலன்னா அப்பவும் அப்படியே மூடி மறைச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேரேஜ் அலையன்ஸ் பார்க்கும்போது அதை மறைச்சி இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் விளையாடலான்னு நினைக்கணுமா? இதெல்லாம் ஏன் கம்பேர் பண்ணுறேன்னா, இன்றைக்கி சபைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நடக்கிற விஷயங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்குன்னா சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அவனை எப்படி அதை கரெக்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி அவனை ரெஸ்டோர் பண்ண பார்க்குறீங்களே. ஆனால் சபை குடும்பத்தில் இல்லை, சபையில் ஒருத்தன் பண்ணா மட்டும் ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பாரு, அவனை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, அசிங்கமாக இல்லையா? அசிங்கமா இல்லையான்னு இந்த நபர் யாரை கேட்டார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ, பவுல. ஏன்னா அவங்களாம் இதை பண்ணியிருக்கிறாங்க. வசனம் படிக்கவா? கலாத்தியர் 1:7. வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. இந்த சிலர் யாரு?
ஒன்றா சபையாக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அதில் சிலர் சரியா எங்கேருந்தோ வரல, அவங்கெல்லாம் ஒன்றாவே மறுபடியும் பிறந்தாங்க, சபையாக செயல்படுறாங்க நினச்சிட்டு இருக்கிற கூட்டத்தில் வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். மூடி மறைச்சாங்களா? வேறொரு சுவிசேஷத்தை உள்ளே கொண்டு வர ஒரு குரூப் இருக்குன்னு சபைக்குள்ளேயே மூடி மறைச்சாங்களா, இல்லை பொதுவாக நிருபம் எழுதி அனுப்புனாங்களா? 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். யாரு? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். யாரு? சபையில் உள்ளவங்க தானே, இருந்தவங்க தானே. இம்னேவும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். பேரை சொல்லி தானே சொல்கிறாங்க, தம்பட்டம் தானே அடிக்கிறாங்க, நிருபம் எழுதி அனுப்புகிறாங்கன்னா என்னது? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ போடுற லெவல் தானே இல்லையா? அந்த நிருபம் வந்து மூடி மறைச்சி இந்த நபருக்கு மட்டும்தான் போகணும், அவர் மட்டும்தான் படிக்கணும்னு எழுதுனாங்களா? சபை மக்கள் எல்லாருக்கும் எழுதலையா? இம்னேவும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான இடத்தில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும்ல. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற மற்றவர்களை வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. முன்னாடியே அதை சொல்லிட்டா இங்கே இருக்கிற மக்கள்லாம் கேர்ஃபுல் ஆகிடுவாங்கல்ல. அப்போ பவுலை நீ அசிங்கமாக இல்லைன்னு கேட்பீங்களா? இல்லை இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மூடி மறைக்கலை? அவங்களும் இஸ்ரவேலர்கள் தானே, யூதர்கள் தானே, மூடி மறைக்காமல் ஏன் வெளியில் சொல்கிறீங்க, அசிங்கமாக இல்லையான்னு ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? ஏசப்பாவை பார்த்து கேட்க முடியுமா உங்களால்? ஏன் இப்படி கேட்குறீங்கன்னா உங்களுக்கு சத்திய வேதம் தெரியல, அதனால தான் இப்படி வாய்க்கு வந்தது பேசிட்டீங்க. சொல்லுது, if somebody is caught in sin, ஒருத்தன் தவறே பண்ணிட்டானா ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் you have to restore him gently. சபையோட வேலை என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை ரெஸ்டோர் பண்றது தான் சபையினுடைய வேலை. இவர் கலாத்தியர் 6:1 படிக்கிறாரு. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர் பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. எப்படி சீர் பொருந்த பண்ண முடியும்? சொல்லாமலே மூடி மறைச்சா? எக்ஸாம்பிள் நான் காட்டுவா எப்படின்னு. தீமோத்தியை சீர்படுத்தணும் பவுலுக்கு, சரியா? எப்படி பண்ணாருன்னு பார்த்துருவோமா? 1 தீமோத்தேயு 1:18 குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனா இரு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை நீ நல்லா இரு அப்படின்னு பால் தீமோத்திக்கு சொல்லி என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இம்னேவும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாதபடிக்கு சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தான இடத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் அழக ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே சீர்பொருந்த பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது என்ன மீன் பண்ணி சொன்னாருன்றது, அவர் எப்படி செயல்படுத்தினாருன்றதை வச்சு தானே. இப்படி தான் செயல்படுத்தினார். தீமோத்தி, உனக்கு சொன்னதெல்லாம் நீ செய்ய. சிலர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அவங்க பேரை சொல்லி உசாராருன்னு சொல்லி அந்த மாதிரி அந்த நடந்தவங்கள உலகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், அதாவது சபையை விட்டு வெளில அனுப்பிட்டேன்றாரு. அப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல தகப்பனுடைய மர்மநாட்டியை வச்சுருக்கவன் வெளியில் கூட அந்த அளவுக்கு அசிங்கம் இல்லைடா, நீங்கள் என்னடா இதை வச்சுருக்கீங்க, வெளில அனுப்புடா. அதுக்கு பேரில் என்னது? அப்படி மூடிட்டாரா? எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்களா வெளில தெரியாமல்? நிருபங்கள்லாம் மூடி மறைச்சி தனக்குத்தானே எழுதி படிக்கிறதுக்கா, இல்லை எல்லாருக்கும் அனுப்புறதுக்கா? யார் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இல்லை சபை. சபைனா குடும்பம்னா நீங்க தப்பு பண்ண கேட்போம். ஆனா எதுக்கு? the intention matters. அவங்களை அசிங்கப்படுத்துறதா இல்லை, அவங்களை ரெஸ்டோர் பண்ணணும். எஸ், ரெஸ்டோர் பண்ணணும். ஒருவன் பர்சனலாக பாவத்தில் இருந்தால் ரெஸ்டோர் பண்ணணும். பப்ளிக்காக அந்த பாவம் செய்ய வைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளணும். எல்லாருக்கும் முன்பாக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சொன்ன அந்த குடிச்சிட்டான் சொந்த வீட்டில் பையன் இருக்கான் இல்லையா, அவன் குடிச்சிட்டு வரான், மூடி மறைச்சி நம்ம அவனை ரீஸ்டோர் பண்ண பார்க்குறோம். அந்த மேரேஜ் ஆக போது அந்த சினாரியோவே விட்டுருங்க, சரியா? ஒரு ஃபேமிலி குடிக்கிறான், அவன் சின்ன பையன்,
அவனை எப்படியாவது மாற்றிடலான்னு வெளியில் தெரியாமல் பாதுகாத்து அவனை திருத்தத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே நபர் பைபிள் படி குடிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கான். சரியா? இதோ அவன் ஃபோட்டோ கூட இங்கே போட்டுட்ருக்கான். குடிக்கலாம் தப்பு இல்லைன்னு போட்டுட்ருக்கான். அதே மாதிரி குடிக்கலாம் தப்பு இல்லைன்னு அவன் ப்ரொபகேட் பண்ணி அந்த குடும்பத்தில் இருக்கிற பல பேரை குடிக்க வைக்கிறான். அப்போ என்ன பண்ணுவீங்க? மூடி மறைப்பீங்களா? இல்லை வெளியரங்கமாக்கி உஷாராக இருங்கப்பா, இந்த மாதிரி இருக்கான், இவங்க கூட சேராதீங்கன்னு சொல்லுவீங்களா? இன்னும் பொதுமக்கள்கிட்ட போய் அதை வந்து ஒரு பெரிய மேஜர் ரிலிஜனாக உருவாக்குறான். சோசியல் மீடியாவில் பேசுகிறான். பெருங்கூட்ட மக்கள் அவனை நம்பி பார்லையும் பப்லையும் போய் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டால் ஆண்டவர் ரிக்ரியேஷனுக்காக தான் இதை கொடுத்துருக்காரு, குடின்னு சொல்லியிருக்காருன்னு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் 4-5 வசனத்தை கோட் பண்ணி ஒரு உபதேசமாக கொண்டு வரான். அவன் என்ன பண்ணணும்? இன்ஃப்ளூயன்ஸ், வெளியில் வேறு நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கெடுக்கிறவங்கள என்ன பண்ணணும்? சொல்லணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். இது வேத சத்தியம், இதுக்கு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. I love you so much to ignore what you're doing. I'm not talking about we intruding people's personal space, but then in the church, when a brother fails, we will hold him accountable. We will try to restore him because that is the job of the church. சபையோட வேலை அதுங்க. இப்போ என்னதான் சொல்ல வராரு? சபையோட வேலை, ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் அது சபையே இல்லைன்றேன். நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க இல்லையா, அங்கே அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அது சபையே இல்லை வேதத்தின் அடிப்படையில். ஏன்னா சபை ரட்சிக்கப்படுகிறவர்களே தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, சபையாக என்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பைபிளில் ரெக்கார்டாக இருக்குது. நீங்கள் ஒரு மீட்டிங்கை நடத்திக்கிட்டு அதில் ஒரு சொற்பொழிவை ஆட்டிட்டா அதுக்கு பேர் சபைன்னு நீங்கள் நினச்சா அது உங்களுடைய அறியாமை. நாங்கள் அதுக்கு பொறுப்பாக முடியாது.